கோரி யாழ் அரசடி மக்கள் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. தேயிலை தொழிற்சாலையில் திடீரென இடம்பெற்ற தீ விபத்து. பொன்சேகாவை ராணுவ தளபதியாக நியமித்தமைக்காகவே மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும். விமல் அதிரடி கருத்து. 5 வயது சிறுவனுக்கு ஏற்பட்ட விபரீதம். யாழில் மாணவிகளுடன் அங்க சேட்டையில் ஈடுபட்ட ஆசிரியர் மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு. மஸ்கலியா பெருந்தோட்ட நிறுவனத்தின் கீழ் இயங்கும் நல்லதண்ணி லக்ஷபான தோட்டத்தின் தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தினால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறித்த தீ விபத்தானது நள்ளிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தின் காரணமாக தொழிற்சாலைக்கும் அதன் உடைமைகளுக்கும் பாரிய சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் பெருந்தொகையான தேயிலை அழிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. தேயிலை தூள் உற்பத்தி பகுதியில் ஏற்பட்ட தீ தேயிலை கொழுந்து சேமிக்கப்பட்டிருந்த சேமிப்பு அறைக்கு பரவி பொதி செய்யப்பட்டு முடிக்கப்பட்டிருந்த தேயிலை தூளுக்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதன்போது பரவ தொடங்கிய தீ தேயிலை தொழிற்சாலையின் ஏனைய பகுதிகளுக்கு பரவாமல் தோட்ட தொழிலாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டது. தீ விபத்தால் ஏற்பட்ட சேதம் இன்னும் மதிப்பிடப்படவில்லை. தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. தேயிலை தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. தீ விபத்துக்கான காரணம் இன்னும் வெளியாகவில்லை. மேலதிக விசாரணைகளை நல்லதண்ணி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். முன்னாள் ராணுவ தளபதி ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா கூறுவது போன்று முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவை தூக்கிலிட வேண்டும் என முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என அண்மையில் கருத்து வெளியிட்டிருந்தார். இந்த கருத்து தொடர்பில் ஊடகங்களிடம் விமல் வீரவன்ச மேலும் கருத்து தெரிவிக்கையில், சரத் பொன்சேகா போன்ற ஒரு மோசமான நபரை ஓய்வு பெற்றுக் கொள்வதற்கு 10 நாட்களுக்கு முன்னர் ராணுவ தளபதியாக நியமித்தமைக்காகவே மஹிந்தவை தூக்கிலிட வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இவ்வாறான மோசமான ஒரு நபருடன் இணைந்து யுத்தத்தை வழிநடத்தியமை தொடர்பில் மஹிந்தவுக்கு தண்டனை விதிக்கப்பட வேண்டியது அவசியம் என தெரிவித்துள்ளார். நுகேகுடி தலபத்பிட்டிய பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றின் நீச்சல் தடாகத்தில் மூழ்கி 5 வயது சிறுவன் உயிரிழந்துள்ளார். இச்சம்பவம் நேற்று மாலை நடந்ததாக மெரிகான போலீசார் தெரிவித்தனர். நுகேகுடி தலபத்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 5 வயது சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். ஆரம்ப பாடசாலை ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழுவுடன் நீச்சல் பயிற்சியாளரின் உதவியுடன் பயிற்சியில் ஈடுபட்டிருந்த போது இந்த சிறுவன் நீரில் மூழ்கியுள்ளார். இதன்போது சிறுவன் உடனடியாக கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போதும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். தமது பிள்ளைகளை வாழ்வெட்டு உள்ளிட்ட சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபடுமாறு நபர் ஒருவரால் வற்புறுத்தப்படுவதாக அரசடி மக்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய காரியாலயத்தில் இன்று முறைப்பாடு செய்துள்ளனர். முறைப்பாட்டில் தமது பிள்ளைகளின் பாதுகாப்பை உறுதி செய்து பிரதேச வாழ் மக்களது இயல்பு வாழ்வையும் உறுதி செய்ய நடவடிக்கை மேற்கொண்டு தருமாறு தெரிவித்துள்ளனர். முறைப்பாட்டை மேற்கொண்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மக்கள், குறித்த நபர் நீண்ட காலமாக பல்வேறு சமூக விரோத குற்றச்செயல்களில் ஈடுபட்டு சிறைக்கும் சென்று வரும் ஒருவர். எமது அரசடி பகுதியில் வாழ்வெட்டு சம்பவங்கள் இவரது பின்னணியில் தான் நடைபெற்று வருகிறது. இவை குறித்து போலீசாருக்கு முறைப்பாடு செய்தும் நடவடிக்கை எடுப்பதில்லை. இதனால் நாம் நாளாந்தம் பெரும் துன்பங்களுக்குள்ளாக வருகின்றோம். இந்நிலையில் அண்மையில் அரசடியில் குறித்த சட்டவிரோத நபரால் வெளியூரில் இருந்து சிலர் வரவழைக்கப்பட்டு வாழ்வெட்டு சம்பவம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது எமது பிள்ளைகள் தம்மை பாதுகாத்துக் கொள்ள தற்காப்பு நடவடிக்கையில் இறங்கினர். இதன்போது ஒருவர் காயங்களுக்குள்ளானார். இதை காரணமாக வைத்து எமது பிள்ளைகளை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். ஆனால் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை போலீசார் கைது செய்யவில்லை. இந்நிலையில் தான் நமது பிள்ளைகள் மீது தேவையற்ற வகையில் சோடிக்கப்பட்ட வழக்குகள் போலீசாரால் பதியப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியே இன்று மனித உரிமை காரியாலயத்தில் முறைப்பாடு செய்துள்ளோம் என்றும் தெரிவித்தனர். யாழில் உள்ள பாடசாலை ஒன்றில் தரம் 10 கல்வி கற்கும் பெண் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கற்கும் ஆண் ஆசிரியர் அங்கசாட்டையில் ஈடுபட்டமை தொடர்பில் பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். யாழ் நகரப்பகுதியொன்றில் அமைந்துள்ள பாடசாலையொன்றில் தரம் 10 கல்வி கற்கும் மாணவிகளுடன் அதே பாடசாலையில் கல்வி கற்பிக்கும் ஆண் ஆசிரியர் ஒருவர் தொடர்ச்சியாக அங்க சஷ்டியில் ஈடுபட்டு வந்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பில் சில மாணவிகளின் பெற்றோர் பாடசாலை நிர்வாகத்துக்கு தெரியப்படுத்திய நிலையிலும் பாடசாலை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால் மாணவிகளுக்கு நடந்த அநீதி தொடர்பில் பாதிக்கப்பட்ட மாணவிகளின் பெற்றோர் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ் பிராந்திய அலுவலகத்துக்கு செய்த முறைப்பாட்டுக்கு அடிப்படையில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.